கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து முகநூல் வழியாக இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த மத்திய வார தொழுகைக்கு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த மத்திய வார தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. மீண்டும் இந்த மாலை பொழுதில் மத்திய வார ஆராதனையில் நாங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து ஒரு குடும்பமாக இணைந்து உம்மை மைமைப்படுத்த ஆராதிக்க தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிற ஆவிக்குரிய சத்தியங்கள் எங்களை அனல் மூட்டட்டும் ஆண்டவரே. நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்து படைக்கிற துதிகளும் ஸ்தோத்திர பலிகளும் நம்முடைய திருநாமத்துக்கு ஏற்புடையதாய் அமையட்டும் ஐயா. கர்த்தாவே, தேவைகளோடும் பாரங்களோடும் இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மனவிசாரங்களோடு, கவலைகளோடு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற மக்களுக்கு நிச்சயமான ஆறுதலை, சமாதானத்தை உம்முடைய வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தந்துள்ளபடி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளோ இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாடல் புத்தகத்திலே 81வது பாடல், வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வளமாய் காத்தையும் துறையே மிக தந்தனம். இதுவரையில் எமையே வளமாய் காத்தையும் துறையே மிக தந்தனம். சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து சரணம் செய்கையில் தயை குசுரபதியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை குசுரபதியே, சர்வவியாபகமும் எம்மை சார்ந்து கை காத்ததுவே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீதமே. ரூபவல்லபமதும் ஏமை தாங்கினதும் பெரிதே, சர்வேஸ்வரன்
சுரனே உன் சர்வத்துக்கும் துதியே. சத்ய சர்வேஸ்வரனே கிருபாகரனே உன் சர்வத்துக்கும் துதியே. உந்தன் சர்வ ஞானமும் எங்கள் உள்ளம் தீரியம் யாவையும் தலோப்பே தரும் காவலே உன் அருளுக்கு தரும் புகழ் துதி துதியே. தரும் காவலே உன் அருளுக்கு தரும் புகழ் துதி துதியே. மாறாபூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு தவறாதருளி பொழிந்திட்ட வல்லவிக்கும் துதியே. உந்தன் வாக்கு தவறாதருளி பொழிந்திட்ட வல்லவிக்கும் துதியே. 67வது சங்கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 67. பூமியில் உமது வழியும் சகல ஜாதிகளுக்குள்ளும் உமது இரட்சண்யமும் விளங்கும்படியாய் கடவுள் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பாராக. முத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் புறஜாதியாரை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜனங்களை நடத்துவீர். அதனால் ஜாதிகள் கம்பீரித்து மகிழ்வார்களாக. கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தந்தது. கடவுளாகி எங்கள் கடவுளே எங்களை ஆசீர்வதிப்பா. கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பா. பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்கான திருமறை பகுதிகளை நாம் வாசிக்கலாம். இந்த நாளுக்காக தரப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. யோசுவா 1 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கிய ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார் என்பது. இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 4 வசனங்கள் 11 முதல் 16 வரை. எபேசியர் நிருபம் அதிகாரம் 4
11 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அலைபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்பது. இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 28 வசனங்கள் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தா சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்து உறுதி செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகி இவர் பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தபையும் வான்கள் ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசம். ஆமேன். நாம் செய்திக்கு முன்பாக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்போம், ஜெபிப்போம். இந்த காலத்தில் பெருகி வருகின்ற கொரோனா கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். விசேஷமாக இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுகிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். வீடுகளிலே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிப்பான். நல்ல தகப்பன், இந்த காலத்திலே வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கத்தக்கதான வழிகளை திறந்து தரும்படி ஜெபிப்பா. இந்த காலங்களில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிப்பா.
நல்ல கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மத்திபவார ஆராதனையிலேயும் உம்மை ஆராதிக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இதன் தாக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உலகம் முழுவதும் எத்தனையோ கோடி மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் வீடுகளில் சிகிச்சை பெற்று வருவதை பார்க்கிறோம். நல்ல தகப்பனே, ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வருகிற மக்களை கண்ணோக்கி பார். அவர்களுக்கு சிகிச்சை செய்கிற மருத்துவர்கள் தாதியர்களை கண்ணோக்கி பார். நல்ல தகப்பனே, இந்த நோயினால, கொள்ளை நோயினால தங்கள் உறவுகளை இழந்து உற்றவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை, விலை மதிப்பற்ற உயிர்களை ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் பறித்திருப்பதை அறிந்து நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த கொள்ளை நோயை விலைக்கு தரவும், ஆண்டவர் இந்த பாதிப்பிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள மக்கள் விரைவிலே விடுதலை பெறவும் கர்த்ததாமே இறங்கும்படி செபிக்கிறார். நல்ல கர்த்தாவே, வீடுகளிலே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். அவர்களையும் ஆண்டவர் தாமே சுகப்படுத்துவீராக. இந்த கொள்ளை நோயின் காலத்தில் ஆண்டவரே, தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து மருத்துவ சேவை ஆற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளும். அத்தியாவசிய பணிகளை செய்கிற மக்களை கண்ணோக்கி பார். நல்ல கர்த்தாவே, பணிக்காக, படிப்புக்காக உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே சென்று தங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. இந்த காலங்களில் வாழ்வாதாரங்களை இழந்து தங்கள் தொழிலை சரியா செய்ய முடியாமல், தொழிலுக்கு திரும்ப முடியாமல் தடைபட்டவர்களாயிருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். குறிப்பாய் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஆண்டவரே, தொழில்கள் நசிந்து வருவதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஐயா. இந்தியாவின் பல மாநிலங்களிலே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்த கொள்ளை நோயின் பாதிப்பின் நிமித்தமாக தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிறதை கேள்விப்படுகிறார். நல்ல கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்வாதாரங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளவா. ஆண்டவரே, வேலை செய்கிறவர்கள் ஆண்டவரே, வேலை செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆண்டவர் விரைவிலே தந்துருள வேண்டும் என்று செபிக்கிறார். நல்ல தகப்பனே, அரசாங்கம் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை வாய்க்கு பண்ணுவீராக. விரைவிலே இதற்கான தடுப்பு மருந்துகள் சரியான முறையிலே கண்டுபிடிக்கப்படவா. ஆண்டவரே, இதிலிருந்து எல்லா மக்களும் விடுதலை பெறவும் கர்த்தர் கிருபை தார். கர்த்தாவே, அரசு அதிகாரிகளுக்காக செபிக்கிறார். கல்வித்துறை அதிகாரிகளுக்காக, பணியாளர்கள், பொறுப்பாளர்களுக்காக செபிக்கிறார். நல்ல தகப்பன் தாமே ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து நடத்தா, பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செய்தியை நாம் இப்போது கேட்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமையான மாலை நேரத்தில் முகநூல் வாயிலாக இந்த தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறவர்களை, நேரடியாகவும் இந்த தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறவர்களை உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நமக்கு தந்திருக்கிற இந்த ஜெப வேளை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. ஆமேன். கடவுளுடைய வார்த்தைக்காக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபிப்போம். கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மாலை நேரத்துக்காக, ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த இடைநாள் ஆராதனை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை கடவுள் எங்களுக்கு தந்து உம்முடைய தூய்மையான முகத்தை இதன் வாயிலாக நாங்கள் நோக்கி பார்க்கவும், கர்த்தாவே உம்முடைய திருவசனங்களை வாசித்து தியானம் செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல சமயத்தை வாய்க்க பண்ணி தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆவியான தேவன் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆட்கொள்வீராக.
வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்வதற்கு உம்முடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்துவீராக. வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் 3வது வாரத்திலே இருக்கிறோம். இந்த நாட்களிலே குறிப்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை திருமறையிலிருந்து வாசித்து தியானம் செய்து வருகிறோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருவது பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரையிலான வசனங்களிலே குறிப்பாக 18, 19 ஆகிய வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். 20வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்பது 19வது வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அன்புக்கு இனியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார்த்தைகள் இவைகள். ஆண்டவருடைய கடைசி வார்த்தைகளை 4 நற்செய்தியாளர்களும் 4 விதமாக வைக்கிறார்கள். அதை நேற்றைய தினத்தின் காலை வேளையிலே தொழுகையிலே நாம் அதிகமாக அதை குறித்து சிந்தித்தோம். 1, மத்தேயு சுவிசேஷகன் சொல்லும் பொழுது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று மத்தேயு சொல்லுகிறார். மார்க்கு சொல்லும் பொழுது, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவியுங்கள். மத்தேயு சொல்லும் பொழுது சகல ஜாதிகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சீஷராக்குங்கள். மார்க்கு சொல்லும் பொழுது சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள். லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது 24ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்ன செய்யப்பட வேண்டும்? சகல தேசத்தாருக்கும். மார்க்கு சொல்லும் பொழுது சகல சிருஷ்டிகளுக்கும், மத்தேயு சொல்லும் பொழுது சகல ஜாதிகளுக்கும், குறிப்பாக லூக்கா சொல்லும் பொழுது சகல தேசத்தாருக்கும் என்ன செய்ய வேண்டும்? இந்த செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது வித்தியாசமாக சொல்லுகிறார். பிதா என்னை அனுப்பினது போல, யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 4 நற்செய்தியாளர்களும் 4 விதமாக நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தைகளை பதிவிடுகிறார்கள். நேற்றைய தினத்திலே மார்க்கு நற்செய்தியாளனை மையமாக வைத்து சிந்தித்தோம். இன்று குறிப்பாக மத்தேயு சுவிசேஷகன் சொல்லுகிற வார்த்தை, அதாவது நீங்கள் உலகெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்து
மரித்த தலைவர்களின் பெயர்களை கொண்டு என்ன செய்வார்கள்? அவர்களை பின்தொடருகிறவர்கள் சொல்வார்கள். குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற மகாத்மா காந்தியடிகள். காந்தியடிகளை வைத்து சொல்லுவார்கள், நாங்கள் காந்திய வழியில், காந்தியவாதிகள் காந்திய வழியில் என்று சொல்வார்கள். காமராஜர் அவர்களை மையமாக வைத்து சொல்லுவார்கள், நாங்கள் காமராஜரின் வழியில். அறிஞர் அண்ணாவை குறித்து சொல்லுவார்கள், நாங்கள் அண்ணாவின் வழியில் என்று. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறதான ஒரு செய்தி என்ன? தலைவர்கள் வழியில் யார் அவர்களை பின்பற்றுகிறார்கள்? அவருடைய தொண்டர்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் என்ன செய்யுங்கள்? சீஷராக்குங்கள். மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். டிசைபிள்ஸ் என்றால் என்ன? ஒன் ஹூ அக்செப்ட் அண்ட் அசிஸ்ட் in the doctrines of others, or do the deeds of master, or the leader, or the teacher. அதாவது எஜமான் அல்லது தலைவன் அல்லது ஆசிரியன், இவர்கள் கற்பிக்கிற கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் பின்னால் செல்லுவதே சீஷன் என்று அதற்கு ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ ஸ்டூடெண்ட் ஆர் எ லேர்னர், பட் எ ஃபாலோவர் என்று இன்னொரு இறையியல் வல்லுனர் சொல்லுகிறார். மாணவனும் அல்ல, கற்றுக்கொள்ளுகிறவனும் அல்ல, மாறாக பின்பற்றுகிறவனே சீடன். ஆம், மாணவனும் அல்ல, கற்றுக்கொள்ளுகிறவனும் அல்ல, மாறாக பின்பற்றுகிறவனே சீடன். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அப்படியானால் அந்த சீடனுக்குரிய பண்புகள் என்ன? வாட் ஆர் த குவாலிட்டிஸ்? வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் எ டிசைபிள்? அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, சீடர்களை ஆண்டவர் அழைக்கும் பொழுது குறிப்பாக முதல் சீடன் பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், இல்ல லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுருடைய அழைப்பை பற்றி நாம் வாசிக்கிறோம். பேதுருவை அழைக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இது முதல் நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்கள் அல்ல, மீன்களை பிடிக்கிறவர்கள் அல்ல, மாறாக நான் உங்களை என்ன செய்வேன்? மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆண்டவர் அழைக்கும் போதே அவர்களை என்ன செய்கிறார்? அவர்களுக்கான பணியை குறித்தும் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அவர்கள் அழைக்கப்படுவதான நோக்கத்தையும் அவர்களுக்கு சொல்லி அவர்களை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். சில நேரங்களில் அவர்களுக்கு என்ன வகையான வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று அவர்களுக்கே புரியாமல் என்ன செய்கிறார்கள்? கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் சொல்லுவது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லையே, இவைகளை எங்களுக்கு விளக்கித்தாரும். குறிப்பாக விதைகளை பற்றிய ஓமைகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது என்ன செய்கிறார்கள்? அதை கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான விளக்கத்தை மிக அழகாக சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15வது வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனங்களில் எல்லாம் ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போது என்ன சொல்லி அழைக்கிறார்? ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா சொல்லும் பொழுது வித்தியாசமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன்.
அப்படியானால் சீடன் எந்த நிலையிலும், எல்லா நிலையிலும், எந்த நிலையிலும் அவரை பின்பற்றுவதற்கு தயாரான நிலையிலே இருக்க வேண்டும். மத்தேயு சொல்லும் பொழுது 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அவர்களை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறார்? தம்மோடு கூட இருக்கவும், தம்மோடு கூட இருக்கவும், தம்மை பின்பற்றவும், அதோடு நின்று விடாமல் நற்செய்தியை அறிவிக்கவும், பேய்களை துரத்தவும், பிணியாளிகளை குணமாக்கவும் நான் அவர்களை என்ன செய்திருக்கிறேன்? ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அவர்களுக்கான பணிகளை கர்த்தர் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், இது போன்ற அதிகாரங்களிலே சீஷத்துவத்தை குறித்து அதிகமாக நாம் வாசிக்கிறோம். அவர்களை கடவுள் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். லூக்கா சொல்லும் பொழுது அவர்களை 2 பேராக அனுப்பினார். எல்லாரும் உலகத்திற்குள்ளே போகிறார்கள். போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் என்ன வகையான பணிகளை அவர்களுக்கு பணித்தாரோ அந்த பணிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? செய்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அறிக்கை சமர்ப்பிக்கும் போது ஆசீர்வாதமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் பேய்களும் எங்களுக்கு நடுங்குகின்றன, பேய்களும் எங்களுக்கு நடுங்குகின்றன என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? சீடர்கள் அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பேய்கள் உங்களுக்கு நடுங்குவதை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? சந்தோஷப்பட வேண்டாம். உங்கள் நாமங்கள், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்படுங்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, சீடர்களை அழைப்பதோடு மாத்திரமல்ல, அழைத்து அவர்களை அழைத்ததற்கான நோக்கத்தையும் அவர்களுக்கு சொல்லி தம்மோடு கூடவே அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு பரிசுத்தாவியின் நிறைவை கொடுத்து உலகத்திற்குள்ளே கடவுள் என்ன செய்கிறார்? அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து போய் என்ன செய்யுங்கள்? பணிகளை செய்யுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் என்னென்ன வகையான பணிகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அருமையாக வாசிக்கலாம். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். எந்த வீட்டிற்குள் போகிறீர்களோ அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அந்த வீட்டிலே சமாதானத்தின் கடவுள் என்ன செய்வார்? உங்களோடு வருவார். அப்படி இல்லை என்றால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிவிடுங்கள். வேலையால் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான் என்று பல காரியங்களை அவளுக்கு அருமையாக கற்றுக் கொடுத்து ஆவியின் பலனையும் கொடுத்து இந்த உலகத்திற்குள்ளே கடவுள் என்ன செய்கிறார்? அனுப்பி வைக்கிறார். அவர்கள் போகிறார்கள், பணி செய்கிறார்கள். பணி செய்து அந்த பணியினுடைய அறிக்கையை ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். அருமையானுடைய அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே விசேஷமாக இந்த சீஷத்துவம் என்று சொல்லப்பட்டு அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கடவுள் நமக்கு அருளுகிற மிக பெரிதான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியாரையும் என்ன செய்யுங்கள்? சீஷராக்குங்கள். முதல் வார்த்தை கோ, புறப்பட்டு போங்கள். ஆபிரகாமிடம் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். எபிரேயர் நிருபத்தில் எழுதும் போது அதை சொல்லுகிறார்கள். தான் புறப்பட்டு போகும் தேசம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போங்கள். இரண்டாவது, அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசியுங்கள். டீச். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டவை எவையெல்லாம் உண்டோ அவைகளெல்லாம் என்ன செய்யுங்கள்? நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். மூன்றாவது, அவர்களை என்ன செய்யுங்கள்? நேசியுங்கள். அவர்களை நேசியுங்கள். அடுத்து, நீங்கள் கற்றுக்கொண்டவற்றில் என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள். நான்காவது காரியம், டினையிங் ourselves. நீங்கள் என்ன செய்யுங்கள்? தன்னைத்தானே வெறுத்துக் கொள்ளுங்கள், வெறுமையாக்குங்கள். ஆறாவது காரியம், firm in the word of God. கடவுளுடைய வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யுங்கள்?
நிலை கொண்டிருங்கள். அடுத்தவர்களோடு என்ன செய்யுங்கள்? நட்புறவு கொள்ளுங்கள். ஃபெல்லோஷிப் வித் அதர்ஸ் அண்ட் அதர் பிலீவர்ஸ். ஃபீட் தி லேம்ப்ஸ். ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யுங்கள்? போஷியுங்கள் என்று பல காரியங்கள் அவர்களுக்கு சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார் ஆண்டவர். அவர்களுக்கு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் யுக முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அருமையான என் ஆண்டோடி மக்களே, இன்னும் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. இவைகளை ஆண்டவர் சொன்னாலும் நமக்கு ஒரு உறுதியான வாக்கு தத்தத்தை கடவுள் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். நீங்கள் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள், நான் உலகத்தின் யுக முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறதா? முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறதா? முழுமையாக நம்புகிறதா? முழுமையாக நம்புகிறதா? இந்த உலகம் முழுமையாக ஆண்டவருடைய சீடர் ஆகிறதா? சீடர்கள் உருவாகிறார்களா என்பதெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்விகள் ஏராளம் இருக்கின்றன. பவுலடியார் சொல்லும் பொழுது, தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்? நற்செய்தியை அறிவி. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவி. நீ கற்றுக்கொண்டவற்றில் என்ன செய்? நிலைத்திரு. அதை இன்னாரிடம் கற்றாய் என்பதையும் என்ன செய்? தெளிவாக அறிக்கையிடு. ஆம், அருமையான என் அன்புடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, நமக்கு பதில் கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, சீஷர்கள் ஆகிறார்களோ ஆகவில்லையோ, நற்செய்தி செயல்படுகிறதோ இல்லையோ, நம்முடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை, நம்முடைய வேலை சீடர்களாக ஆக்குகிற வேலை. அந்த அருமையான பணியை இந்த அருமையான நாளிலே கடவுள் திருச்சபைக்கு அந்த பாக்கியமான அந்த வாய்ப்பை கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே திருச்சபைக்கு தந்திருக்கிற அந்த தியாக பணியை எந்த விதமான நிலையிலும் சோர்வடையாமல், மனம் தளராமல், பதில் கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ என்று அச்சம் கொள்ளாமல், ஏற்றுக்கொள்ளுவார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்று தயங்காமல், ஆண்டவர் நமக்கு பணித்ததான பணியை நாம் செய்ய நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிப்போமானால் அதற்குரிய பலனை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக திருச்சபைக்கு தருவார், அவருடைய பிள்ளைகளுக்கு தருவார். இதற்குள்ளே ஆண்டவர் நமக்கு மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், சகல ஜாதியாரையும் என்ன செய்யுங்கள்? சீஷராக்குங்கள். ஆம், அதிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, உள்ளவன் என்றும் இல்லை, இல்லாதவன் என்றும் இல்லை, அனைவருக்கும் என்ன செய்யுங்கள்? நற்செய்தியை அறிவியுங்கள், அவர்களை சீடராக ஆக்குங்கள் என்று. அந்த உயர்ந்த பணிக்கு அருமையான திருச்சபையை விசேஷமாக இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அந்த அழைப்பிற்கு நாம் செவி கொடுப்போம், செவி கொடுத்து நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை அழைக்கிற ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இதோ உலகத்தின் யுகமுடிவரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. நம்மை இந்த பணிக்கு அழைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் தருகிற ஆவியின் பலனை பெற்று நம்மால் என்ற பணியை இந்த உலகத்துக்கு செய்வோம். ஆவியின் பலனை பெற்று உலகத்துக்கு பணி செய்வதோடு நின்று விடாமல் அவருடைய நாமத்தை அறிவிப்பதிலும் அவருக்கு சீஷனாக வாழ்வதிலும் நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். தேவன் தம்முடைய தூய் ஆவியானவரை கொண்டு நிறைவாக ஆசீர்வதித்து மகிமையான வாழ்வுக்கு நேராக நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாக பாடல் புத்தகத்திலே 500
196வது பாடல். அந்த பாடலிலே மூன்று சரணங்களை மட்டும் பாடுவோம். 1, 2, 5 சரணங்களை மட்டும் பாடுவோம். கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே அழைக்கிறாரே. பார்த்திருமே நீ வாரணி ஏற்றவர் பார சிலுவை தன்னை சென்றனரே. பார்த்திருமே நீ சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்கா பயமின்றி வந்திடுவாய். பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்கா பயமின்றி வந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே கரங்களை ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, அழைக்கிறாரே. மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், மயத்தாலே உந்தனை நான் மயக்கிடுமோ இந்த மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தனை உணர்ந்திதை உடனே உன்னதரண்டை சரண் புகுவா கருணம். உணர்ந்திதை உடனே உன்னதரண்டை புகுவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே அழைக்கிறாரே. இயேசுவினாது ரட்சிப்பு தருவோர் ரட்சகர் ஏகமதிலுண்டோ, இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோ ரட்சகர் வேறு ஏகமதிலுண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாய். அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, ஜெகனே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, திருக்குமாரன் இயேசுவை எங்களுக்காக கல்வாரியிலே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்து அவருடைய பாடு மரணம் உயிர்ப்பின் வழியாக எங்களுக்கு மீட்பை சம்பாதித்து தந்தீரையா. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவில்லை என்று சொன்னீரையா. ஆமாண்டவரே, சீடர்களாக அவருடைய பிள்ளைகளாக
அவருடைய அடியார்களாக, அவருடைய ஊழியர்களாக நாங்கள் தரித்து நில்லாமல் உலகத்துக்குள் புறப்பட்டு செல்ல எங்களை நீர் அழைத்திருக்கிறேன். உலகத்திலிருந்து நீர் எங்களை தெரிந்தெடுத்து உலகத்துக்குள் செல்லும்படியாக எங்களுக்கு நீர் கட்டளை தருகிறேன். ஆம் ஆண்டவரே, சீடன் என்பவன் தன்னுடைய குருவை பின்பற்றுகின்றவன். ஆம், குருவினுடைய காலடிகளை, தடங்களை தனது வழித்தடங்களாக எடுத்து வைத்து அவருடைய எண்ணங்களை, சிந்தனைகளை உலகுக்கு கொண்டு செல்பவன். வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் அவரை போல வாழ்ந்து காட்டுபவன். அவருடைய நோக்கத்தை உலகத்துக்கு கொண்டு செல்பவன். ஆம் கர்த்தாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு எதை உம்முடைய வார்த்தையின் மூலம் கற்றுத் தந்தீரா, எதை இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்து காட்டினீரோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட எங்களுக்கு தூயாவியின் ஆற்றலை தாரும். சுயத்தை வறுத்து சிலுவையை சுமந்து எங்களை அல்ல கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழுகின்ற வாழ்க்கையை, இயேசு ஒருவரை ஆண்டவர் என்று சொல்லி உறுதியாக விசுவாசித்து அறிக்கையிடுகின்ற வாழ்க்கையை எங்களுக்கு நீர் தந்துள்ள வேண்டும் என்று செபிக்கிற. ஆமாண்டவரை, இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாள்தோறும் நரகத்தின் வாசலை தட்டி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் நடுவில் நாங்கள் இயேசு ஆண்டவரை இரட்சகராக காண்பிக்கவும் அறிவிக்கவும் அவர் வழியாக கிடைக்கிற பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் மக்கள் பெற்றுக்கொள்ள வழிநடத்தவா எங்களை பலப்படுத்தும் ஐயா. திருச்சபையாக, ஊழியர்களாக, தனி நபர்களாக இந்த சுவிசேஷ படியில இணைந்து கொள்ளுகின்ற ஒரு பாரமுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த ஆத்தும பாரத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி யார் யார் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும் ஐயா. கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்த ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, தேவைகளின் மத்தியில் இருக்கிற மக்களின் சந்தியும் இந்த இரவிலும் ஆண்டவருடைய விசேஷித்த கரம் அவர்களை தாங்கட்டும் ஐயா. படித்து முடித்து வேலைகளுக்காய் காத்திருப்பான். தங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் சம்பந்தமாக பாரத்தோடு செபிக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். அமைதியை தேடி இருப்பவர்கள், ஆம் ஆண்டவரை, வாழ்க்கையில நிம்மதியற்றவர்களாக, சமாதானம் இல்லாத நிலையில ஆறுதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துவீராக. என்னிடத்தில் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்ன இயேசு ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அமைதியும் ஆறுதலையும் தந்தருள வேண்டும் என்று செபிக்கிறார். இந்த இரவிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்திரியை தார், சமாதானத்தை தார். நாங்கள் இரவிலே சுகமாக படுத்து எழும்பி அதிகாலையில் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய சித்தம் செய்ய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, தேசத்தம் அன்றன்று வேண்டிய எங்களை ஆறுத்து நிகழ்த்தார். எங்கள் கண்ணாளுக்கு மன்னிக்கிறோம். எங்களை சோதனைப்படம் தீர்ச்சி சும்மல்லம் மைமென்று நிற்கும் டெகளே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுமே பிரஸ்னம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த செல்வார். ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வா. இறை சமாதானம் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்புக்கனியவர்களே, இந்த மத்திபவார தொழுகையில் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றிகளை வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கும், மத்திபவார ஆராதனை புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை காலை 7 மணிக்கும் முகநூலில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். God bless you. Thank you.